of the Dravidian model, ensuring social justice and equality. The Honorable Chief Minister of Tamil Nadu has been an untiring advocate for social justice, working towards creating a society where all individuals have the opportunity to reach their full potential, free from discrimination and equality. We welcome the champion of people on his way to take part in the Republic Day celebrations. ஜனவரி 26 இந்தியர்கள் அந்த நாளில்தான் 1935ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய சட்டங்கள் களையப்பட்டு இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட விடுதலை பெற்ற புதிய இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் 1950இல் நடைமுறைக்கு வந்தன. அன்றைய தினம் இந்தியா ஒரு விடுதலையடைந்த இறையாண்மை கொண்ட குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது. நம் தேசத்திற்காக நாமே உருவாக்கிய சட்டம் அரங்கேறிய நாள். மக்களுக்கான மக்களின் ஆட்சி என்ற தத்துவம் நிலைத்த நாள்தான் நாம் இன்று மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் குடியரசு தினம். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் தங்களுக்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதிகாரத்தையும் சக்தியையும் அளிக்கிறது. ஜனநாயகம் மலர வழி செய்கிறது. காலனி ஆட்சியிலிருந்து குடியரசாக உருவாகிய இந்திய நாட்டின் வரலாறு பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரியது. 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விதைக்கப்பட்ட பூரண ஸ்வராஜ், அதாவது முழு விடுதலை, பூரண சுயராஜ்யம் என்னும் விதை பின்னர் 1950ஆம் ஆண்டு பிரம்மாண்ட விருட்சமானது. மக்களின் நல்வாழ்வினை மக்களே முன்னின்று நடத்த வேண்டும் என்று
Julius Christopher, Assistant Commissioner, Greater Chennai Police, and led by Inspector Thirusi Raja. The Honorable Chief Minister of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என்ற கொள்கையோடு $1 trillion பொருளாதார வளர்ச்சி என்ற லட்சியத்தோடு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டை தொழில்துறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், கல்வி கண் திறந்த காமராஜர், மாநில சுயாட்சிக்கு வித்திட்ட பேரறிஞர் அண்ணா, சமூக நீதி காவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் வழியில் தமிழ்நாட்டின் கல்வி சுடரை வளர்த்தெடுக்கும் நோக்கில் அனைவருக்குமான கல்வி, இடைநின்ற மாணவர்களின் உயர்வுக்கு இல்லம் தேடி கல்வி, இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்களில் முதன்மையான முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்போது விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu, who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu are from the Air Force Police Team of number 9 Provost and Security Unit, commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by Master Warrant Officer P.J. Prakash. The Republic Day Parade is led by Parade Commander Wing Commander Vikas Shah, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் வாழ்வில் வளம் சேர்க்க புதுமை பெண் திட்டம், உழைக்கும் மகளிர் நலன் காக்க கட்டணமில்லா பேருந்து திட்டம், உலக அரங்கில் தமிழ் இளைஞர்களை தலை நிமிர வைக்க நான் முதல்வன் திட்டம், பள்ளி செல்லாத மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி, பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளுக்காக காலை உணவு திட்டம், மக்களின் உடல் நலம் காப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களின் உயிர் காக்கும் காவலாக இன்னுயிர் காப்போம் திட்டம், அனைத்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர் திட்டம், அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த நம் பள்ளி நம் பெருமை திட்டம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்க இருக்கிறார்கள். The Chief Secretary of Tamil Nadu receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வரவேற்கிறார்கள். விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Governor of Tamil Nadu, who has arrived
to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Governor of Tamil Nadu have arrived to take part in the Republic Day celebrations. On the arrival of the Honorable Governor at the saluting base, the Honorable Chief Minister of Tamil Nadu will introduce the following officers to the Honorable Governor. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area. Rear Admiral Ravi Kumar Dingra, VSM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area. Air Commodore Ratish Kumar, BM, Air Officer Commanding Air Force Station Tambaram. Inspector General Donny Michael, TM Commander, Indian Coast Guard Region East. Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force Chennai. Thiru Sandeep Rai Rathore, IPS, DGP, Commissioner of Police Chennai. Thiru A. Arun, IPS, Additional General of Police, Law and Order Chennai. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem. We thank our gallant officers, Wing Commander Neeraj Sharma and Squadron Leader Anurag Saini from the Indian Air Force for shoring petals on our national flag. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசன் மிகச்சிறந்த செல்வமாகும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நெஞ்சுரம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். இன்று ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் விகாஷ் ஷா, ஃபைட்டர் பைலட் மற்றும் இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் ஃபிளைட் லெப்டினன்ட் மேக்னபல்லா அவர்கள் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், ஈடுபாடு, கட்டுப்பாடு, தேசப்பற்று போன்றவற்றை கற்பித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் நாட்டை காக்கும் அனைத்து துறைகளில் உள்ள நம் வலிமை மிக்க அணிவகுப்பு முக்கிய பங்காற்றுகிறது. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு செறிவு மிக்க வீரம், எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல், முன்னோர்களின் வழி நடந்து தலைமை பண்பை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் பண்பு, தலைவரின் நம்பிக்கையை பெற்று நம் நாட்டை காப்பதில் எப்போதும் துணை நிற்கும் துணிவு என படையை பாதுகாக்கும் பண்புகள் அனைத்தையும் பெற்றிருக்கும் நம் படை வீரர்களின் கம்பீரம் மிக்க அணிவகுப்பு இதோ. A well-organized army, unafraid of obstacles, is a ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility.
These four are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting bays. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Vikas Shah, Indian Air Force. And behind him is the parade adjutant Flight Lieutenant Meghna Balla, Indian Air Force. முதலாம் அணிவகுப்பு ராணுவ படைப்பிரிவு கேப்டன் டிகாராம் தப்பா அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is led by Captain Tikaram Thapa. அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Pushpendra Singh. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹவில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar K. Mallappa. தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு ஃபிளைட் லெப்டினன்ட் திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Rajat Chatori. தொடர்ந்து கடலோர காவல்படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் KS தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commandant KS Thakur. அடுத்து ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Army float is led by Havildar Rajesh. On display is the 2 bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya Tank T-72. Now on display is the majestic Ajaya Tank T-72. அடுத்த அணிவகுப்பு கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யான் சாரியன் அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy float is led by Lieutenant Divyan Sharyan, and on display is the indigenously built mighty carrier INS Vikrant. அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் SK சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Air Force float is led by Wing Commander SK Singh. The tableau portrays most advanced technologies in the field of air warfare developed indigenously. அடுத்து கடலோர காவல்படை ஊர்தி அதிகாரி AE விஷால் சுண்டி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Coast Guard float is led by Vishal Sondi. On display in the tableau is the Maritime Reconnaissance and Surveillance Aircraft, a Coast Guard Dornier, an Advanced Light Helicopter, and a Chetak helicopter. தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு அணிவகுப்பு
சுபேதார் மேஜர் திரு லோகநாதன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The ex-serviceman contingent is led by Subedar Major R. Loganathan. அடுத்து சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி கமாண்டர் திரு ஜபேஷ் ஜபகுமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF contingent is led by Assistant Commandant T. Jabesh Jabakumar. அடுத்து சிஆர்பிஎஃப் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு இன்ஸ்பெக்டர் திரு ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF band contingent is led by Inspector S. Johnny. தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். Now we have the CISF contingent led by Assistant Commandant Brajesh Kumar Yadav. தொடர்ந்து ஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு பி ராஜையா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner P. Rajaya. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி அணிவகுப்பு உதவி கமாண்டர் திரு எஸ் அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Cadet Commander Gypsy is led by Deputy Commandant T. S. Ashokan. தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Special Police Women Contingent is led by Assistant Superintendent of Police Shana Ilyas IPS. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு எஸ்பிஎன் கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Police Bagpiper Contingent is led by Sub-Inspector SPN Kannan. தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவு உதவி ஆணையர் கோமதி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Disaster Response Force Contingent is led by Assistant Commander M. Gomati. தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு உதவி ஆணையர் திரு PND பிரசாத் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் வீரர்கள். The Andhra Pradesh Special Police Men Contingent is led by Assistant Commandant PND Prasad. தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றனர் கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு வீரர்கள் உதவி ஆணையர் திரு சுரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commandant V. Suresh Kumar. தொடர்ந்து ஆயுதப்படை மற்றும் சென்னை பெருநகர காவல் கூட்டு வாத்திய குழு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு தர்மலிங்கம் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Chennai City Police Band and the Combined Band of Armed Police is led by Sub-Inspector M. Dharmalingam. சிறப்பு படை கமாண்டோ படைப்பிரிவு ஏஎஸ்பி திரு கேல்கர் சுப்பிரமணிய பால்சந்தர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Special Forces Commando Contingent is led by ASP Kelkar Subramanya Balchandra IPS. நீலகிரி படைப்பிரிவு உதவி ஆணையர் திருமதி ஜே பெர்லின் சல்மா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Resplendent in blue, we have the Nilgiris contingent, which is led by Assistant Commandant Tirumati J. Berlin Salma. குதிரை படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு கருண் உத்தவ்ராவ் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Majestically marshaled is a mounted police contingent led by ASP Garad Karun Uddavrav IPS. தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவு வனவர் எம் முத்துராஜா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Forest Department contingent is led by Forester M. Muthuraja. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழு உதவி ஜெயிலர் எம் பழனிவேல் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Prison Department Band contingent is led by Deputy Jailer M. Palanivel.
சிறை படைப்பிரிவு ஜெயிலர் கே திருமலை அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The prison department contingent is led by Jailer K. Thirumalai. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ராபின் காஸ்ட்ரோ அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Fire Service contingent is led by District Officer Robin Castro. ஊர்காவல் படை ஆண்கள் உதவி படை தளபதி கமாண்டர் ஜி.வி. திருக்குமரன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Home Guard men contingent is led by Assistant Platoon Commander G.V. Tirukkumaran. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழு சிறப்பு நிலைய அதிகாரி டி மனோகர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Fire Service band contingent is led by D. Manohar, Special Station Officer. ஊர்காவல் படை பெண்கள் பிரிவு தலைவர் லலிதா லக்ஷ்மி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Home Guard women contingent is led by Section Leader T. Lalita Lakshmi. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவு பேட்ரோல் கண்டின்ஜென்ட் கேர்ள்ஸ் மிஸ்ஸஸ் எஸ் ரூபி பியூட்டி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Mrs. S. Ruby Beauty. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழு திரு எஸ் சகாயகுமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Road Safety Patrol Band Contingent is led by Mr. S. Sagayakumar. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவு மிஸ்டர் மெஹபூப் பஷீர் பாஷா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Boys Contingent is led by Mr. Z. Mehboob Bashir Basha. தேசிய மாணவர் படை பெண்கள் அணி சீனியர் அண்டர் ஆபீசர் ஏஞ்சல் ஆர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC Girls Contingent is led by Senior Under Officer Angel R. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை குழு கம்பெனி சார்ஜென்ட் மேஜர் திபேஷ் குமார் எஸ்ஆர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC Band Contingent is led by Company Sergeant Major Deepesh Kumar SR. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவு சீனியர் அண்டர் ஆபீசர் பிரவீன் எல் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC Boys Contingent is led by Senior Under Officer Praveen L. நாட்டு நலப்பணி திட்ட படை பெண்கள் பிரிவு லீடர் மிஸ் ஏ அபர்ணா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NSS Girls Contingent is led by Leader Miss A. Abarna. நாட்டு நலப்பணி திட்ட படை ஆண்கள் பிரிவு லீடர் கே சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NSS Boys Contingent is led by Leader K. Suresh Kumar. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு டி நத்தானியல் ஜீவராஜ் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The JHA Agarsan College Students Contingent is led by D. Nathaniel Jeevaraj. குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை குழு லீடர் இன்னசென்ட் மரியா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Following it is the Good Shepherd Matriculation School Band Contingent led by Leader Innocent Maria. நம் நாட்டின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லிய நம் வீரம் மிக்க படை வீரர்களின் அணிவகுப்புகளை கண்டு களித்தோம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu who has accepted the ceremonial salute. The Honorable Governor of Tamil Nadu is on his way to the dais and has arrived on the dais.
தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு சிறக்க, அவர்களின் நலன் காக்க, உலகம் போற்றும் உன்னத திட்டங்களை உருவாக்கி தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். A leader par excellence, known for his visionary approach and unwavering commitment, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived at the dais. முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். திரு யாசர் அராஃபத், சிங்கித்துறை, காயல்பட்டினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Yasser Arafat. அடுத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்வன் டேனியல் செல்வசிங் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Selvan Daniel Selva Singh. தொடர்ந்து திரு சிவகுமார் அவர்களுக்கு வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Sivakumar. அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முகமது ஜுபேர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Kottay Amir Communal Harmony Award is awarded to Thiru Muhammad Zubair. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி பாலமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The special award for highest productivity in rice is awarded to Thiru Balamurugan. தொடர்ந்து முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கிய மதுரையைச் சேர்ந்த திருமதி ஆயே என்கின்ற பூரணம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Chief Minister's special award is presented to Tirumadi I. M.R. Alais Pooranam. அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு சஷாங்க் சாய், காவல் கண்காணிப்பாளர், விழுப்புரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Gandhiadigal Police Medal for outstanding work in curtailing illicit liquor is now presented to Thiru G. Shashank Sai, IPS, விழுப்புரம். அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு பி காசி விஸ்வநாதன், காவல் துணை கண்காணிப்பாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, தெற்கு சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru B. Kasi Viswanathan, DSP, CIU South, receives the Gandhiadigal Police Medal. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு கே எம் முனியசாமி, காவல் ஆய்வாளர், மதவிலக்கு அமலாக்க பிரிவு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru K. M. Munyasamy, Inspector, Red Hills, receives the award. அடுத்ததாக திரு ஏ பாண்டியன், காவல் உதவி ஆய்வாளர், மதுரை மண்டலம் அவர்களை காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru A. Pandian, SI CIU Madurai Zone, receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற திரு ஜே ரங்கநாதன், தலைமை காவலர், ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru J. Ranganathan, Head Constable, Ranipet Police Station, now receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் இடம் SS காலனி காவல் நிலையம், இன்ஸ்பெக்டர் திரு பூமிநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். The Honorable Chief Minister's trophies for the best police station, Thiru P. Bhuminathan, C3 SS Colony Police Station, Madurai. அடுத்ததாக இரண்டாம் இடம் நாமக்கல் காவல் நிலையத்திற்கு வழங்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் திரு கே சங்கர பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru K. Sankara Pandian, Namakkal Police Station, Inspector of Police. பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு மூன்றாவது இடம் விருதை பெற இன்ஸ்பெக்டர் திரு எஸ் வாசிகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Inspector Thiru S. Vasigam, Palayamkottai Police Station, receives the third prize for the best police station. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இப்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
We thank the Honorable Chief Minister for distributing the awards to the recipients. Congratulations to all the awardees under the various categories. The awardees will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. முதலாவதாக சென்னை மயிலாப்பூர் ராணிமேரி கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். We now have a spectacular array of cultural performances presented by students from various schools and colleges. First, Queen Mary's College. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், 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 சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார்கள் ஸ்டெல்லா மேரி கல்லூரி மாணவிகள். The students of Stella Maris College are here to present a dance performance. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர்,
அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், 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 சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தொடர்ந்து மதனங்குப்பம் சோகா இகேதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார்கள். We have the Soka Ikeda College of Arts and Science for women students to present a dance performance. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர்.
தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் 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 சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தொடர்ந்து சென்னை சூளைமேடு ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை கலை நிகழ்ச்சிகள் நடத்த அன்போடு அழைக்கின்றோம். Up next, we have the students of Jai Gopal Garudia Girls High Secondary School, Chulaimedu, to present a dance performance. தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் பயிருக்கு வேர் பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் 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 சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார்கள் சென்னை பெரம்பூர் லூர்து மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள்.
The students of Lourdes Girls Higher Secondary School, Perambur, are here to present their cultural performance. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், 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 சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அடுத்ததாக சென்னை அண்ணா நகர் வள்ளியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார்கள். The students of Valliammal Metric Higher Secondary School, Anna Nagar, are here to present their dance performance. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர்.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், 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 சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அடுத்ததாக தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறுகின்றன. சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சம்பல்புரி மற்றும் டல்காய் நடன நிகழ்ச்சியை நடத்த ஒடிசா மாநில கலை குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். We have the vibrant display of traditional dance and music coordinated by the Southern Cultural Center, Thanjavur, and the Department of Information and Public Relations. First is the dancers and musicians from Odisha are here to present to us the rich orchestra of folk music and movement, the Dalkai.
கலை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மீட்டை மக்களின் பண்டைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் லை ஹரோபா நடன நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள் மணிப்பூர் மாநில கலைக்குழுவினர். The artists from Manipur are here to present the traditional festive dance of the Meitei people, Lai Haroba. மணிப்பூர் மாநில கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து அசல் கலாச்சாரத்தின் மூலம் தைரியம் மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தும் சித்தி டமாமி நடன நிகழ்ச்சியை நடத்த வருகின்றனர் கர்நாடக மாநில கலைக்குழுவினர். A display of valor and courage is presented to the Siddhi Damami dance form by the artists from the state of Karnataka.
राम राम साडी म्हटल्यार कळी नमका सावले मना गो बिट साडी म्हटल्यार कळी नमका सावले मना गो बिट सावले मना गो बिट सावले मना गो सावले मना गो बिट सावले मना गो हागे बिट हागे बिट हागे बिट अरे हागे बिट हागे बिट हागे बिट हागे बिट पलको म्हटल्यार कळी नमका चोळी मना गो बिट अरे पलको म्हटल्यार कळी नमका चोळी मना गो बिट चोळी मना गो चोळी मना गो बिट चोळी मना गो बिट चोळी मना गो बिट हागे बिट हागे बिट चल हागे बिट हागे बिट हागे बिट हागे बिट हागे बिट रुंबडा पिकिल्ले तकायक कबेक सौकिल्ले रुंबडा पिकिल्ले तकायक कबेक सौकिल्ले तकायक कबेक सौकिल्ले तकायक बेक सौकिल्ले किराना होली मारी पकिराना होली मारी पकिराना होली मारी सरररा धूप झाले सरररा धूप झाले धूप झाले सबिनाना ये सबिनाना उदाटीले सबिनाना रे सबिनाना कम ये सबिनाना दिक ए सिपाही गो सिपाही लाल गडे सिपाही गो रे सिपाही गो सिपाही लाल गडे सिपाही गो ए हे गे सोपर हिचा उभेचा हे गे सोपर हे गे सोपर हिचा उभेचा नजर कड्याचा बिंदुल हे डगर चुड्याचा बिंदुल हे नजर कड्याचा बिंदुल हे नजर कड्याचा हे नजर कड्याचा बिलगुल हे सो बिलगुल हे नजर कड्याचा बिलगुल हे नजर कड्याचा बिंदुल चिचिना 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 आम्ही सगळे आदिवासी जंगल आमचं गाव आम्ही सगळे आदिवासी आमका रागमान आम्ही सगळे आदिवासी जंगल आमचं गाव आम्ही सगळे आदिवासी आमका रागमान चिचिना 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 अरे चिचिना 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 पाशा कोण पाशा ए 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 कोण पाशा கலை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய செவ்வியல் கலையான பரதநாட்டியம், கிராமிய கலைகளான பெரிய மேளம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் கலைகளை நிகழ்த்த வருகின்றனர் தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையக்குழுவினர். The classical and folk dance and music of Tamil Nadu, Bharatanatyam, Periyamelam, Oyilattam and Silambatam presented by the proud artists of Tamil Nadu Folk Arts Development Center.
பல கலை நிகழ்ச்சிகளை நாம் சிறப்பாக கண்டுகளித்தோம். அடுத்ததாக அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு. ஸ்ருதியும் லயமும் மிகச் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மங்கள இசை ஊர்தி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது. Ladies and gentlemen, we are now witnessing a spectacular display of floats by the Department of Information and Public Relations. The Mangala Isai float hosts the students of Tamil Nadu Music College rendering auspicious music with Nadaswaram and Daval instruments and the classical dance form of Bharatanatyam. அடுத்ததாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தியானது மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. The float, representing the Department of Information and Public Relations, displays the majestic Kalaignar Centenary Bull Taming Arena in Madurai. ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. காளைகளை ஓடவிட்டு அதனை வீரர்கள் அடக்குவது அல்லது திமிலை பிடித்து வீழ்த்துவது ஏறு தழுவுதல் ஆகும். பண்டைய கால தமிழ்நாட்டின் முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் இருந்தது. சங்க இலக்கிய நூலான கலித்தொகை, பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் பொங்கல் திருநாளில் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய ஏறு தழுவுதல் போட்டிகள் நடைபெறுகின்றன. அடுத்ததாக காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. இந்த ஆண்டின் காவல்துறை அலங்கார ஊர்தியில் காவல்துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. பருந்து செயலி, வீரா, ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS, முகம் அடையாளம் காட்டும் மென்பொருள், நிவாரணம் செயலி, பந்தம் செயலி போன்ற மாதிரிகள் இந்த அலங்கார ஊர்தியில் அதனுடைய செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. The float, representing the Department of Police, has the theme for the year's Tamil Nadu Police Float as the technological innovations introduced to enhance the efficiency and serve the people better. The year 2023 was celebrated as the 50th year of women in Tamil Nadu Police Force in the esteemed presence of the Honorable Chief Minister of Tamil Nadu. The tableau portrays the mobile applications introduced by the Police Department Parandu, Nivarnam and Bandham, the Veera emergency extraction vehicle, the integrated vehicle monitoring system and the face recognition software. காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பருந்து செயலி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் செயல்களை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீரா செயலி அவசர காலங்களில் விபத்து வாகனங்களில் சிக்கி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டமாகும். ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS. இந்த செயலி பாதுகாப்பான நகரம் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். குற்றம் தொடர்பான வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணிக்கவும் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. முகம் அடையாளம் காணும் மென்பொருள். இந்த மென்பொருள் மூலம் குற்றவாளிகளின் முகங்களுடன் ஒப்பீடு செய்து
தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான மாநிலத்தின் முதன்மை அமைப்பாகும். விளையாட்டு தொடர்பான அரசின் பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இந்த ஆணையம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணையத்தின் தலைவர். நமது மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதித்துள்ள சாதனைகள் விளையாட்டு துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை காட்டுகிறது. சமீபத்தில் கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற்றன. இது சர்வதேச தரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். The tableau representing the Department of Youth Welfare and Sports Development in recognition of its multidimensional and sport person-centric initiatives and efforts, Tamil Nadu was awarded the Best Sport Promoting State at the C2 Sports Business Awards 2023, organized by the Confederation of Indian Industry. அடுத்ததாக கூட்டுறவு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர 2022-2023 ஆண்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 17.44 லட்சம் விவசாயிகளுக்கு 13,442.30 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் 7,316 மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடனாக 34.70 கோடி வழங்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Cooperation depicts various schemes introduced to improve the standard of living of the farmers, to enhance the credit limit for women's self-help group, to encourage women entrepreneurship loan, to improve the quality of life of differently abled person, to protect the street vendors and petty traders from the clutches of money lenders, to provide quality medicine to public at reduced price, and to uplift the livelihood of destitute women and widows. அடுத்ததாக உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கவும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யவும் வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் பொது விநியோக திட்டத்திற்காக நெல் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்து தரமான நியாயமான விலை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 1972 ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உருவாக்கப்பட்டது. The float representing the Department of Food and Civil Supply on display is the Amudam Departmental Store by the Honorable Chief Minister's Public Distribution System. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகளிர் சுயசார்பு அடைய மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் இத்துறையின் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The float depicting the Department of Rural Development and Panchayat Raj as the Mudalvarin Grama Salaigal Membata Thittam, Periyar Ninevu Thittam, Samathapuram, Anitha Grama Anna Marumalarchi Thittam, and so many others. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வேளாண்மை உழவர் நலத்துறை சிறுதானியங்கள் சாகுபடி தமிழகத்தில் பெரிய அளவில் ஊக்கப்படுத்தப்படுகின்றது. தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் படங்கள் சிறுதானியங்களால் உருவாக்கப்பட்டு வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டுள்ளது. The float representing the Department of Agriculture, it also displays the initiatives that aim to procure vegetables, fruits and value-added products directly from farmers. அடுத்ததாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி வளர்ச்சி திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், நம்ம ஊரு நம்ம பள்ளி, வானவில் மன்றம், ஹைடெக் லேப் போன்ற புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The Department of School Education's float depicts the Chief Minister's morning breakfast scheme, Perasiriyar Anbalagan School Development Project, Naan Mudalvan, Ennum Ezhuthum, Manarkeni app, the Tamil Nadu Chief Minister's aptitude test, Engal Pillai, Engal Palli. அடுத்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அணிவகுத்து வருகின்றது. தமிழ்நாடு அரசின்
மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களையும் செயல்முறை திட்டங்களையும் குடியரசு தின மிதவை பெருமையுடன் காட்சிப்படுத்துகிறது. குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. From the Department of Health and Family Welfare, the Republic Day float proudly showcases the key schemes and programs initiated by Government of Tamil Nadu's Health and Family Welfare Department. The vibrant display highlights the government's commitment to prioritizing health and well-being of its citizens. தொடர்ந்து வரும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் என பல்வேறு திட்டங்கள் இத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The Department of Handlooms and Textiles depicts free electricity for handloom and powerloom weavers, distribution of saris and dhoti scheme, Best Young Designer Award competition and others. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் ஆதி திராவிடர்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Adi Dravidar and Tribal Welfare Department. The Adi Dravidar Welfare Department implements various schemes for the social, economic and educational development of Adi Dravidars and tribes. அதனை தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சுற்றுலாத்துறை. தமிழ்நாடு அதன் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பழங்கால மரபுகளுக்கு புகழ் பெற்றது. நீலகிரியில் உள்ள பழங்கால பழங்குடி சமூகமான தோடர்களின் தனித்துவமான விவசாய முறைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Tourism. The Tamil Nadu is renowned for its rich heritage, vibrant culture and ancient traditions. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் என்பவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float representing the Department of Social Welfare and Women's Empowerment. தொடர்ந்து வரும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி கால்நடை பராமரிப்பு துறை. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழகம் நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினையும் பால் உற்பத்தியில் 11வது இடத்தினையும் பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் 7760 சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் கால்நடைகளுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. The float representing the Department of Animal Husbandry. தொடர்ந்து வருவது பொது தேர்தல்கள் துறை. எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருப்பொருளை வலியுறுத்தும் விதமாக வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களின் பெயர் பதிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் மற்றும் தகுதி ஏற்படுத்தும் நாள் ஆகியவை குறித்து பொது தேர்தல்கள் துறையின் ஊர்தி சித்தரிக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களின் விருப்ப தேர்வு மாநிலமாக்குவதில் எல்காட் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனை காட்சிப்படுத்தும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Information Technology and Digital Services. தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் முதலியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Housing and Urban Development. தொடர்ந்து வனத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கடலோர சமவெளிகளில் வளமான பல்வேறு காடுகளை கொண்டுள்ளது. அனைத்தையும் இந்த அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்துகிறது. We now witness the tableau representing the Department of Forests. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மதுரை மாவட்டத்தில் புகழ்வாய்ந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற வைணவ திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் சங்க இலக்கியங்களில் திருமாலிருஞ்சோலை என அழைக்கப்படுகிறது. இதனை அழகுற பிரதிபலிக்கும் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. தமிழ்நாடு அரசு மீனவர்களின் நலனுக்காகவும் மீனவர்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது.
The tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. வாட்டர் மிஸ்ட் பைக் என்று அழைக்கப்படும் இந்த இரு சக்கர விசை மிதிவண்டியில் தண்ணீரை நீர்த்துகள்களாக மாற்றி அழுத்தத்துடன் வெளியேற்றி தீயை அணைக்கக்கூடிய வாட்டர் மிஸ்ட் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. The tableau representing the Department of Fire and Rescue Services has on display the water mist bike, the quick response vehicle, the emergency rescue tender, the water tender, and the aerial ladder platform vehicle with sniffer dog squad. The fire personnel adorning the different uniforms worn for fire and rescue salute the dignitaries. துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர்த்தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி ஆகியவை அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. The tableaus representing the Department of Fire and Rescue Services. அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டு களித்தோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் திரு விகாஷ் ஷா அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். The Chief Secretary introduces the overall parade commander, Wing Commander Vikas Shah, to the Honorable Governor of Tamil Nadu. இப்போது நாட்டுப்பண் இசைக்கப்பட உள்ளது. அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் இருந்து எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem. நாட்டுப்பண் இசைத்தவர்கள் டிஜிபி அலுவலக இன்ஸ்பெக்டர் திரு தயாளன் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The national anthem was rendered by the State Police Band DGP office led by Inspector D. Dayalan. தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடையிலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். அங்குள்ள அனைத்து விருந்தினர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. The parade was coordinated by the Air Force Station Tamram. The coordinating team comprises of Group Captain K. Kalyan Raman, Flight Lieutenant Aditya Anil Pole, Flight Lieutenant Pragya Chauhan, Corporal Shri Srikant of the Indian Air Force. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா நிகழ்விடத்திலிருந்து புறப்பட இருக்கிறார்கள். குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations.
இன்றைய குடியரசு தின விழாவில் பல்வேறு பள்ளி மற்றும்